சொல்ல சேர்ந்து தான் நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்து இந்த காட்டில் மாட்டினேன்னு நம்ம நிலைமையை பற்றி இப்படி நொந்து நூலாக போய்க்கிறோமே. வெத்தலை சீவல் வாங்கறதுக்கு கூட கையில் காசு இல்லையே, என்ன பண்ணுறது? கருத்தம்மா கருத்தம்மா, துப்பாக்கி வாடகை பாக்கி இருக்குது, வசூல் பண்ணாம விட மாட்டேன். கருத்தம்மா இதோ வர. நம்மால வர வந்து இருந்தாலும் விடக்கூடாது. கருத்தம்மா வாடகை பாக்கி எங்க? வாயா வாடகை போலீஸ், என்னையா துப்பாக்கி குட்ட? எங்க அக்கா கொக்கா குறிப்பதான் சுட்டா, ஆனா அது எங்க மாமா தொடையில புதுஞ்சியா? மனுஷயா நீ எல்லாம்? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதையா? ஏன் அப்படிக்கிற? வெள்ளக்காட்சி வெள்ளக்காட்சி வெள்ள பாட்ட முதல் நாளில் ஐயா 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 ஓரமா போயிருந்தவனுக்கு ஒதுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே. ஐயா ஐயா கேக்குறா கேக்குறா. சார் சார் ஏசி சார், வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருடைய அப்பா சார். அவர் விஷயமா உங்ககிட்ட பேசணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்கள் முப்பாட்டம் காலத்தில் இருந்து எங்கள் பையன் வரைக்கும் எங்கள் உடலில் ஓடுறது போலீஸ் ரத்தமாங்க. அப்பேற்பட்ட என் பையனை கொலைக்காரனுங்க அநியாயமாக கொண்டுட்டாங்க. மார்புலையும் தோல்லையும் சுமந்த என் பையனை கடைசி நேரத்தில் கண்ணில் பார்க்க முடியாத பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட கொலைக்காரன்களை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். என் மகனை கொன்ன சண்டாளர்களை என் கையால கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பையனுடைய கேஸ் தான் என் முதல் கேஸ். கூடிய சீக்கிரம் நல்ல தகவலா வரும். உங்களை தான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கிறேன். வரட்டுங்களா? ஓகே வரையா. ஓகேம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்க. சரிம்மா, நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணுறேன். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். நம்ம விசாரணையில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குமா? சார், இங்கே தொடர்ந்து நடக்கிற கொலையெல்லாம் சாமி குத்தோன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாரும் இது ஒரு தனி மனிதன் செய்கிற கொலைன்னு சந்தேகப்பட்டோம். எப்படி சொல்கிறீங்க? நடந்த 2 கொலையுமே ஒரே மாதிரியே தலை துண்டிக்கப்பட்டிருக்கு சார். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க காளி, பைரவன், சின்னவன் இவங்க 3 பேருக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். 50% எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது சார். அதை நான் உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மனோஜ் கொலைக்கான மர்மத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ் விஷயமா தான் வந்திருக்கேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஏய், உன்னை வர சொன்னதே அபிஷியலா பேசுறது மட்டும் இல்ல, பர்சனலா பேசுறதுக்கு தான். என்கிட்ட பேசாத. ஏய், என்னாச்சு உனக்கு? நீ இந்த ஊருக்கு வந்த அடுத்த செகண்டே நீ வந்து பாத்துக்கணும். என் மேல உனக்கு லவ்வே இல்ல. உனக்கு என்ன விட உன் வேலை தான் முக்கியமா போச்சுல. நீ ஒரு போலீஸ் தானே. நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்லயே
திறமையான போலீஸ் ஆபீசர் நீ, அதனால தானே இந்த ஊருக்கு ஒன்று அமிச்சேன். இதே பார், நான் பண்ண தப்புதான். நான் சொல்றது கேளு திவ்யா. திவ்யா, ஏசி ஜெயக்குமார் வராரு. வாங்க ஏசி ஜெயக்குமார் சார். நானே நேரில் வந்து வாழ்த்து சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க. உட்காந்து உங்க வீட்டுல விருந்து சாப்பிட வரல. இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் கொலை சம்பந்தமா உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா இந்த கொலையை நான் செஞ்ச மாதிரில இருக்கு. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்ற மாதிரி இவனே சொல்லி மாட்டிக்குவான் போல. உன்னை பத்தியும் உன் பேக்ரவுண்ட பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் விஷயமா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஓகே? தலைவா, இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்காத குப்புன்னு வைத்திருச்சு? என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடியே சுத்துறியா நீ? ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு. என்னம்மா இது நம்ம ஊர் இளநீர்? சின்னதா இருந்தாலும் சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல. நீங்க நம்ம ஊர் இளநியை வாங்கிட்டு அதுக்கு வந்திருக்கலாம். நாங்க இந்த வரை குடிப்போம். நல்லதா போச்சு. நம்ம ஊர் இளநியில தண்ணியே இருக்காது. தலைக்கேறிட்டு போகுது. அம்மா, ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? வேலை தவறாம சாப்பிடுறியா? நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிக்காதப்பா. அம்மாம்மா போதுமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அதுக்கு இல்லப்பா, என் கையால சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு. அதுக்கு என்னம்மா இப்ப என்னம்மா கெட்டு போச்சு? 2 நாள் கழிச்சு ஜோலாப்பேட்டைக்கு வந்துருங்கம்மா. போன் பண்ணீங்கன்னா கார் அனுப்ப போறேன். ஐயா, ஐயா, ஐயா. என்ன கந்தா, உன்னை அடிக்கடி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த போலீஸுக்கும் தடிப்பயலுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. உன்னை யாராவது பின்தொடர்ந்து வந்தா என்ன பண்றது? இன்னும் 3 பலி பாக்கி இருக்கு. ஐயா, நான் ரொம்ப கவனமா தாயா வருவேன். எனக்கும் அந்த 3 பலி முக்கியம்தான் ஐயா. எப்படியா நான் கவனக்குறைவா வருவேன்? ஐயா, வேற வழி இல்லையா. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். என்ன, அந்த இன்ஸ்பெக்டரை கொண்டு உன்னை கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா, ஏசியோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவன் பெரிய போலீஸ் படையோட வந்தாதான் பயப்படணும். இதுக்கு ஏன் பயப்படுற? எங்க அப்படி ஒரு ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் பயப்படுதேன். என்ன வளர்ற? பைத்தியமா நடிச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? வந்தது ஆண்டாளியா. யாரு? பெருமலைய பொண்டாட்டியா?